விஜய் சார் ஜென்யூன்லி சொல்கிறேன், ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்ட் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு லைக் ஐ வாஸ் நாட் இன்டிமிடேட்டட் பை ஹிம். லைக் இனிஷியலி ஐ வாஸ், பட் லேட்டர் வென் ஹீ ஸ்போக் இட் வாஸ் லைக் ஓ, ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் எக்ஸ்பீரியன்ஸ். பேபி ஜான் படம் பார்த்துட்டீங்களா? எது உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும்? தெரியுதான், பிகாஸ் அஃப்கோர்ஸ் தெரியுதான். அவங்களோட பெரிய தளபதி ஃபேன். ஆமா, ஆக்சுவலி அவங்க ரொம்ப பெரிய தளபதி ஃபேன், பட் நானும் ரொம்ப பெரிய தளபதி ஃபேன். சமந்தோட தங்கச்சி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நாங்க வந்து அப்படிதான் பேசிட்டு இருப்போம், இந்த மாதிரி சமந்தோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாம். அதை பார்த்து தான் வந்து ஓகே இந்த சாங் யாருன்னா ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கணும். கரண்ட் லவ் இல்லையே, அது லவ் மீட்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்வியஸாக அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்றது டவுட் இருந்துச்சு. சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணலாம். ஹலோ டேக் ஒன் வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட என் காதல் அவள் கண்களிலோட ஆல்பம் சாங்கோட ஸ்டார்ஸ் தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஷரத் அண்ட் ஐரா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ஆல்பம் சாங்கே சூப்பரா இருந்துச்சு, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும், இந்த சாங் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடியா டு ஸ்கிரீன் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்மாக பிளான் பண்ணது தான். அதில் ஒரு வர சாங் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தென் அந்த சாங் வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா எனக்குள்ள ஒரு தாட், சரி ஓகே இது வந்து ஷார்ட் ஃபிலிமில் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்காக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஐரா ஆக்சுவலி என்னன்னா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி, அது எல்லாருக்குமே அது ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? அவர் வந்து அப்ரோச் பண்றப்போ ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு இன்ஸ்டால தான் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு இருக்கும்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும்ல, யாரு அது நம்பலாமா இல்லை சும்மா பிராங்கான்ட்டு. ஸோ எப்படி அது இருந்துச்சு அதை சொல்லுங்க. இனிஷியலாக அவங்க இன்ஸ்டாவில் தான் அப்ரோச் பண்ணாங்க. பட் ஐ திங்க் லேட்டர் ஐ திங்க் ஃபோனில் தான் பேசிட்டோம் அபவுட் இட். பட் நான் சாங் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐ வாஸ் லைக் அந்த சாங்குக்கே ஐ வாஸ் லைக் யா லெட்ஸ் டூ இட். அண்ட் ஆல்பம் சாங் இப்போலாம் ஐ திங்க் இட்ஸ் லைக் ரொம்ப ட்ரெண்டில் தான் இருக்கு. எந்த சீக்வன்ஸ் உங்களோட ஃபேவரட்? என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் பேட்டர்னாக பார்த்தா எனக்கு இந்த கேர்ள் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, இந்த அது ஒரு மாதிரி ரியல் கப்பிள்ஸ் மாதிரியே இருந்துச்சு. என்னடா நம்ம பண்றதெல்லாம் அங்க திரையில வருது அப்படி மாதிரி இருந்துச்சு. அந்த டேல வந்து அந்த கேர்ளோட போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அந்த பெட்ரூம்குள்ள. ஸோ அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ற வரைக்கும். ஸோ அது வந்து எடிட்டா அந்த சாங்குக்கு நல்லா அப்படியே உட்கார்ந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இப்போ நீங்க வந்து நியூ டு தி இண்டஸ்ட்ரி. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் நிறைய படம் அவங்க நடிச்சிருக்காங்க, பட் தெரியுதா இஸ் ரியலி க்ளோஸ் டு அஸ். சோ அப்படி இருக்கு. சேம் ஆக்சுவலி ஆமா, அது பார்த்து தான் வந்து ஓகே இந்த சாங் யாருன்னா ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கணும். ஸோ அவங்கள அதில் பார்த்து தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ ஓகே ஐரா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்வியஸாக அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்றது டவுட் இருந்துச்சு. சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணது தான். அதே மாதிரி இப்போ உங்க கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப நான் சொன்னேன்ல, இந்த கோச்சிட்டு போறது, ஏன் நீ பின்னாடி வந்தா கெஞ்ச மாட்டேனோடனே அவர் நீ கெஞ்சணுக்காக தான் நீ வெயிட் பண்ண, அந்த டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த கெமிஸ்ட்ரியுமே நல்லா இருந்துச்சு. எப்படி ஏதாவது ப்ராக்டிஸ் ஏதாவது இருந்துச்சா, பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி? ஆக்சுவலி வந்து ஆன் தி ஸ்பாட் அந்த டைலாக் மாத்துறது. ஆமா, அவங்க மாத்திட்டு தான் கொடுத்தாங்க. ஓகே, ஆன் தி ஸ்பாட்ல வந்து நிக்கிறாங்க. அப்பதான் சொன்ன ஐரா இது சொல்லுங்க, அது அப்படி சொல்லிடுவோம் போதும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் லென்த்தியா இருந்தது, இன்னும் சரி வேண்டாம் அப்படின்னு ஆன் தி ஸ்பாட் மாத்துறேன். ஓகே, அப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல. அப்படி இல்லை, சரி ஆன் தி ஸ்பாட் சொன்னேன். அதுல வந்து அவங்க ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க. அதெல்லாம் எதுவுமே அவங்க முகம் சொல்லிக்கல. இல்ல, சரியா, வெரி கம்ஃபர்டபிள் டு வர்க். நதிங், ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்ப நடந்த விஷயங்கள் மேபி 1 வீக் நீங்க சாங் ஷூட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அதுதான். ஸோ இனிஷியலாக அவங்க என்கிட்ட 7 days சொல்லுங்க, 7 days ஒரு ஆல்பம் சாங். ஐ வாஸ் ஆக்சுவலி திங்கிங், பிகாஸ் ஜென்ரலாக நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 2 days, மேக்ஸிமம் 3 days, 7 days சொன்னாங்க. பட் தென் when I saw the song I could understand. அவங்க ரொம்ப பர்டிகுலர் இருந்தாங்க, இந்த சீக்வன்ஸ் எப்படி வேணும், இந்த சீக்வன்ஸ் எப்படி வேணும், ரொம்ப லைக் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பர்டிகுலராக எல்லாம் ஃபுல் டீம் எஃபர்ட்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து எந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு அந்த கேர்ள் போர்ஷன் என் ஃபேவரட். லைக் அது கேட்கும் போது கூட ஐ திங்க் அது அந்த சாங்கை ரொம்ப எலிவேட் பண்ணிச்சு. ஐ ஃபீல் அந்த ஐ திங்க் இட் வாஸ் தி பெட்ரூம் திங், ரைட்? யா. ஸோ அந்த லிரிக்ஸ் அண்ட் அந்த மியூசிக் ஐ வாஸ் லைக். ஆல்பம் சாங்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாட்டை வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு செக்மெண்ட் இருக்கணும்ல. ஸோ அதனால் நான் வந்து லிரிக்ஸ் வந்து சும்மா படித்து காட்டுவேன். இங்கிலீஷ் லிரிக்ஸ்லாம் இல்லை, நார்மல் லிரிக்ஸை நான் படித்து காட்டுவேன். நீங்கள் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போதைக்குள் இரு தூக்கம்.
என்ன பாட்டு? வசீகரா. வசீகரா. ஓகே சரி ஓகே. அப்ப அவருக்கு வந்து ஒரு பாயிண்ட். யாவுமே மாறுதே பூமி தான் இதுவோ. யாவுமே மாறுதே பூமி தான் இதுவோ. இன்னும் நெக்ஸ்ட் லைன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் லைன் சொல்லுங்க. தெரியலங்க. ஒரு லைன் தாங்க. நெக்ஸ்ட் லைன் தான் சொல்ல முடியாது. ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. க்ளூனா இது இப்ப வந்து பிளாக் பஸ்டர் படமாச்சு. மின்னலே. எஸ். உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக. ஹே குட். குட். நீங்க சொல்வீங்கன்னு நினைச்சேன். ஐயோ எனக்கு அது நீங்க மிடில் லிரிக்ஸ் சொல்றீங்களா? ஸ்டார்டிங் சொன்னா நானே சொல்லிடுவேன். சொன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களோட பெரிய தளபதி ஃபேன். ஆக்சுவலி அவங்க ரொம்ப பெரிய தளபதி ஃபேன். பட் நானும் ரொம்ப பெரிய தளபதி ஃபேன். ஓகே. ரெண்டு பேருக்குள்ள போட்டி வச்சு அது கண்டுபிடிச்சுக்கலாம் யாருன்னு. வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேன். ஹே மன்னிப்பாயா. எனக்கு இப்படி தெரியலையே. அடுத்த லைன் ஏதாவது தவற விட்டேன் மன்னிப்பாயா தான் வருமே. இப்பவும் அவர் தான் லீடர்ல இருக்காரு. மண்ணை தூரல் தீண்டும் முன்னே வாசம் பார்க்கிறேன். நீங்க எப்படியோ க்ளூ கேட்பீங்க. இதுல வந்து ஆக்ட்ரஸ் வந்து இப்ப நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. சரி யார் நேஷனல் அவார்டு வாங்கினா? யார் நேஷனல் அவார்டு வாங்கினா இப்போ திஸ் ரீசன்ட் இயர்? இந்த பாட்டு செம்ம ஃபேமஸ். சரி ஓகே. விஷுவல்ல க்ளூ கொடுக்கணும்னா இந்த சாங் விஷுவலி சிமிலர் டு லாலா லேண்ட். பறக்க பறக்க துடிக்குதே. நித்யா மேனன். ரைட், நித்யா மேனன். ஆனா நீங்க வந்து சவுண்ட் நான் தான கொடுத்தேன். அப்படியா? ஹே அப்படினா தட்ஸ் ஓகே. இப்போ நான் பட் ஆனா அப்படியே நீங்க அதுதான் லீட்ல தான் இருக்கீங்க एक्चुअली. இப்போ நான் லீட்ல 2 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. एक्चुअली ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா இருக்கீங்களா? அதுதான் இப்போ டை. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங். பட் இது நீங்க யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் மாஸ். கண்டுபிடிச்சா ஆகணும் நீங்க. ஓகேவா? முத்த குவியலில் மூழ்கியே தலையணை சண்டை போடவே. இது நீங்க ரெண்டு பேருமே சொல்லிதான் நம்ம சாங் தான். நம்ம சாங் டை. டை. டேர் வந்து என்னன்னா ரெண்டு பேருக்குமே ஃபோன் கான்வர்சேஷன் தான். ஓகே. நீங்க ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி கிட்ட போன்ல வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்கள பேச விடாம. அதுதான் டேர். இல்ல 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 இதுதான் நான் பண்ணல. அதான் சொல்லியாச்சு. நான் பாட்டு பாடிடுறேன். அந்த டேர் பண்ணிடுறேன். பரவாயில்லை. ஓ அதுக்கு அதுக்கு இதுவே பரவாயில்ல. என் வெக்கம் உடைந்தது உன்னால் கோவங்கள் சிறிதே தன்னால் சிறு பிள்ளை போலானே நான் உன்னை சிறுபாய் பார்க்கும் கண்ணும் உன் மடியில் விழ வேண்டும் என்றும் உன் கைகள் தொடுவே. இது சூப்பரா? உண்மையிலே நல்லா இருந்துச்சு. வேணாம் வேணாம் ப்ளீஸ். இப்ப இந்த பாட்டு ஒரு லவ் சீக்வென்ஸ் தானே. இந்த பாட்டு யாருக்கா டெடிகேட் பண்ணணும்னா ரெண்டு பேரும் யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? செலிபிரிட்டிஸ்ல யாருக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னா சமந்தா. சமந்தா. வாவ் நைஸ். சமந்தாவோட தங்கச்சி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நாங்க வந்து அப்படிதான் பேசிட்டு இருப்போம். இந்த மாதிரி சமந்தாவோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாம் இந்த சாங்ல போறதுக்கு. சமந்தா எல்லாம் அவங்க தங்கச்சியாவது இந்த சாங்ல போடலாம் அப்படின்னு. நீங்க? விஜய் சார். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த क्वेश्चन உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்க இன்னும் எத்தனை ஸ்டேஜ் பண்ணாலும் இந்த क्वेश्चन கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. பெரிய மூவில விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சார் ஜென்யூன்லி சொல்றேன், ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்ட் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஒரு லைக் ஐ வாஸ் நாட் இன்டிமிடேட்டட் பை ஹிம். லைக் இனிஷியலி ஐ வாஸ், பட் லேட்டர் when he spoke it was like really it was a very நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். I will always remember that experience. அப்போ அது உங்ககிட்ட தான் கேட்டாங்க. பேபி ஜான் படம் பார்த்துட்டீங்களா? பேபி ஜான் பார்க்கல. சப்போஸ் பார்த்தாலும் எது உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும்? தெரியுதா? பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் தெரியுதா. இந்த ரெமோ படத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு லவ் மீட்டர் எங்ககிட்ட இருக்கு. நான் பேர் சொல்ல சொல்ல நீங்க அப்படியே வந்து உள்ளங்கையில வச்சுட்டா உங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு லவ்னு சொல்லிட்டு அதை காமிச்சு கொடுத்தோம். நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்த அயராயிட்ட நம்ம லவ் மீட்டர் போயாச்சு. இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்க வந்து மனசார நினைக்க போறீங்களா? ஓகே. உங்களோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். கணக்கு வந்து பாருங்க. கரெக்டா இருக்கா? இல்ல ஃபுல் வரணும். அதெல்லாம் ஃபுல் வரணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வரும். இல்லைங்க அவ்வளவுதான். என்னங்க? சரி. லவ் மீட்டர் போய் சொல்லாது. ஓகே. ஐ லவ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரெண்ட். அவங்களுக்கு மேல லவ் வராது. அதாவது தான் நம்ம டெஸ்ட் பண்றோம். நீங்க வந்து மைண்ட்ல அவங்களுக்கு நினைச்சுக்கோங்க. சரி ஓகே. அப்படியே அவங்க பண்ண விஷுவல்ஸ், இமேஜஸ், அவங்கள சொன்னது, திட்டினது எல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. லவ் மீட்டர் ஒர்க் ஆகுதுப்பா. உண்மையிலே ஏறவே இல்லை இது. இது ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ் லவர். ஓகே. ஒன்னொருத்துக்கு அவங்க ரியாக்ஷன், லவ் மீட்டர் பாக்குறத விட உங்க ரியாக்ஷன் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க.
எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கு. ஆமா, ஏன்னா என்னோட லவ்வரா இருந்திருப்பாங்களே. கரெக்ட். நீங்க வேற எக்ஸ் லவர்னு சொல்லும்போது நீங்க அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சிங்களா, அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் லவர் கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ் லவர் கிட்ட இருந்தா எஸ். ஓகே, இப்படியா? ஏறவே கூடாதுன்னா பிடிக்கூடாது, நல்லா பிடிங்க. கண்டுபிடிச்சேன். ஓகே, எனக்கு அவர் நினைக்கிறாரோ இல்லையோ தெரியல, ஏறக்கூடாதுன்னு மாதிரி சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. ஏறல, யூ வில். ஓகே, கரண்ட் லவர் இல்லையே, அது யாரு? கரண்ட் லவர்னு நான் சொல்லிட்டேன்ப்பா, நீங்க கையில வச்சுக்கோங்க. இல்ல, லாஜிக்கே இல்ல. கரண்ட் லவர் இல்லையே. லவ் மீட்டர் சொல்லுங்க. இல்லாதவங்க நான் யார் நினைக்கிறது எனக்கே புரியலையே. அது வந்து நீங்க மேபி மீடியாக்காக நீங்க போய் சொல்ற மாதிரி இருந்தா. ஓகே ஓகே, யாருமே இல்ல, ஏன்னா யாருமே நினைக்கல. ராஜதந்திரம் அனைத்து வீணாகியது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆல்பம் சாங்கோட ஹீரோயின். அது மேல இருக்கும்போதே காட்டிடுறேன். பக்கத்துல வேற இருக்காங்க, ஏறலன்னா ஏறலன்னா கூட என்ன பாவம். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இன்னும் நினைங்க, ஏறுது. நான் சொன்னேன்ல, சாங் சொல்லுங்க ஏறும். ஓகே, அவ்வளோ டெடிகேட்டடான டேரக்டர் இப்பதான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி சூப்பரா போச்சு. தென் ஆல்பம் சாங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் போனோம். ரொம்ப சூப்பரா 2 பேருமே இருந்துச்சு. அதே மாதிரி ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியுமே பக்காவா இருந்துச்சு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நிறைய வந்து படங்கள் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். Thank you.